வணக்கம் மக்களே! நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வர்ஸ் இங்கிலாந்து ஆஷீஸ் தொடர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 3வது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா, நேத்து தொடங்குனது. இதுல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா, பேட்டிங்க தேர்வு செஞ்சிருந்தாங்க. முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல பார்த்தீங்கன்னா, 321க்கு 8 அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, 80 ஓவர்ல மேட்ச ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது. 2வது நாள் ஆட்டம் இன்னைக்கு தொடங்குனது. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான இன்னிங்ஸ குடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் அடுத்த ஒரு 50 இதுல பதிவு செஞ்சிருக்காரு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, 91.2 பால்ல 371 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கடைசி 2 விக்கெட்ட தொடர்ந்து அற்புதமா பவுலிங் போட்ட ஆர்ச்சர் விக்கெட் எடுத்தாரு. அவரோட 5 விக்கெட் ஹால் இந்த 3வது டெஸ்ட் தொடர்ல அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்த பலங்கையா களமிறங்கின இங்கிலாந்து அணிக்கு பார்த்தீங்கன்னா, சோகத்தின் மேல் சோகம் தான் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விக்கெட் விழுந்தது. அப்புறம் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணாங்க. அப்புறம் விக்கெட் விழுந்தது. கடைசியா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவுல பார்த்தீங்கன்னா, 213க்கு 8ன்னு சொல்லி இன்னைக்கு 2ஆம் நாள் ஆட்டத்தை முடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியன் சார்பில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டார்க் பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, விக்கெட் எதுவுமே எடுக்கல. பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. போலண்ட் 2 விக்கெட். நார்தன் லயன் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட். கேமரான் கிரீன் நேத்து 25.20 கோடிக்கு ஏலம் போனவர் பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் எடுத்து அவரோட பங்களிப்பை இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்காக கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். நாளைக்கு 3வது நாள் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறோம். ஸோ இது மாதிரியான மேலும் கிரிக்கெட் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.